இல்லைங்களா, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனாங்க. அதனால் இந்த மாதிரி புகழ்ச்சியோட சொன்னால் உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும் அப்படி சொன்னீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். ரொம்ப ஈஸி. டாக்டர்ஸ் கூட நினச்சிக்கோங்களேன், இப்போ சரியாயிடுமா உனக்கு, நல்லா இந்த மருந்து சாப்பிடுப்பா அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த புகழ்ச்சியை கேட்டுட்டு, புகழ்ச்சி கூட இல்லை, ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நினச்சிக்கோங்களேன், சரியாயிடும்ப்பா 4 நாளில் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த ஒரு உள் மனசு அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு உள் மனசு நம்புது பார்த்தீங்களா, அதுலேயே கண்டிப்பாக குணம் ஆகிடும். அதாவது இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது டெய்லி நினைக்கணும், நினச்சா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இதே ஃபார்முலாவை ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட கொடுங்க. ஆனால் நிறைய படிப்பாங்க, நிறைய மார்க் வாங்குவாங்க. இப்போ அவங்க வியாபாரம் இருக்கு இல்லையா, வியாபாரம் என்ன பண்ணுங்க, உங்கள் கூட்டாளிக்கு மருந்தை கொடுங்க. அதாவது புகழ்ச்சி. என்னப்பா நல்லா வியாபாரம் நல்லா பண்ணுறியா, எனக்கு நல்லா சூப்பராக வேலை செய்கிறப்பா, சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வேலை செய்வாங்க, உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த மருந்தை கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா? பாசமாக இருப்பாங்க. இந்த மருந்து தான் உங்கள் கைவசம். இந்த கைவசம் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ போனாலும் மகிழ்ச்சியை பரப்ப முடியும். இந்த மருந்தை நீங்கள் இன்னொருத்தக்கிட்ட கொடுக்கும் போது உங்களுக்கு அது போதுமான அளவு கிடைக்கிது, உங்களை சந்தோஷப்படுத்துது, புகழும் பணமும் சேர அது உதவுது அப்படின்னு உளவியல் நிபுணர் இருக்கார், எம்ஆர் காப்மேயர். புகழ்ச்சின்றது மருந்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்களாங்க. ஆல்பர்ட் அட்லர்ன்ட்டு ஒரு மனவியல் நிபுணர் இருக்காராம். அவர் கவலை, பயம், கலக்கம் இவற்றுக்கெல்லாம் இரையான தன் நோயாளிகளை பார்த்து, நீங்களாவது யாரையா திருப்தி செய்யணும், அல்லாது யாருக்காவது மன மகிழ்ச்சி உண்டாக்கணும்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தா 14 நாளில் உங்களோட குறைபாடெல்லாம் நீங்கிடும்னு சொல்வாராம். அது போலவே நடக்கும்னு சொல்லுவாங்களாம். அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன வழி? பொதுவாக அடுத்தவங்க நம்மக்கிட்ட இருந்து புகழ்ச்சியை பாராட்டத்தான் எதிர்பார்க்குறாங்க. டீச்சர்ஸ் கிட்டேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, நீ நல்லா படிக்கிறப்பா அப்படி சொல்லிட்டாலே போதும். அப்படி ஒரு 2-3 மார்க் வாங்கினவங்க கூட 10 மார்க் வாங்கிடுவான், 10 ஆஃப் 10 வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அது பிடி சார் சொன்னாரோ, என்ன சூப்பராக போடுறப்பா, பாலு 6 அடிச்சிருவா அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கிளாப்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளாப்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படி 6 அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு கிளாப்ஸ் அப்படி